ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, பாப்பாவுக்கு இன்றைக்கி திருப்பி செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. கிளம்பிட்டோம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:15 ஆகுது. இப்போ நம்ம போனோம் அப்படின்னா தான் ஒரு 9-10 மணிக்குள்ளே நம்ம வெளியே வர முடியும். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். போலாமா? வந்துட்டோம். இன்றைக்கி இன்னமும் ரொம்ப கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வண்டி வேறு எக்கச்சக்கமாக ஏராளமாக கிடக்குது. வண்டி ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த தடவை நிறைய கூட்டம். பாப்பா பார்த்துட்டோம். என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வத்திருச்சு, அது ஒன்றும் பயப்பட வேண்டாம், பரவாயில்ல. நீங்கள் மாத்திரை 7 நாளைக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 4 நாள் தானே கொடுத்துருக்கீங்க. இன்னும் 2 நாள் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வீக்கம் இருக்குது. அந்த வீக்கம் லைட்டாக வத்துற வரைக்கும், இன்னுமே வத்துற வரைக்கும் 7 நாள் கரெக்டாக டாக்டர் சொன்ன மாதிரி 7 நாளைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம கிளம்பிட்டோம். அப்போலாம் 2 நிமிஷம் நிற்க மாட்டேதுங்க. மாமா வண்டி எடுக்க போயிருக்காங்க, நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே உட்கார்றேங்கிறா. கைஸ், பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். பாப்பாவுக்கு செக் பண்ணியாச்சு. டாக்டர் இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பெரிய டாக்டர் வரல, மற்றபடி சின்னவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பெரிய டாக்டர் 8 மணிக்கு மேலே இல்லை 9 மணிக்கிட்ட தான் வருவாங்களாட்டு இருக்குது. நம்ம போனது பார்த்தீங்கன்னா 7:10 நம்ம அங்கே போயிட்டோம். நேரமாக போகணும் அப்படிங்கிறக்காக நேரமாக போனோம். பெரிய டாக்டர் பார்க்க முடியல. அந்த அவங்களும் டாக்டர் இருந்தாங்க, இல்லாமல் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி போன வாரத்தில் வந்தோம், பாப்பாவுக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னு சீட்டெல்லாம் காமிச்சிட்டு அவங்க எத்தனை நாளாக இருந்ததுன்னு கேட்டாங்க. அவங்களும் கேட்டாங்க, கரெக்டாக கேட்டாங்க, எல்லாமே சொன்னோம். அப்புறம் செக் பண்ணாங்க பாப்பாவை. திருப்பி ஒரு டைம் செக் பண்ணாங்க. வத்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 7 நாளைக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க. நீங்கள் 7 நாள், இப்போ இந்த டைம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 4 நாள் ஆச்சு அப்படின்னா திருப்பி மாத்திரை எழுதுனாங்க. இல்லைங்க, மாத்திரை ஆல்ரெடி இருக்குது அப்படின்னும். அப்போ 7 நாளைக்கு எழுதியிருக்காங்க. 7 நாள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, ஃபுல்லாக சரியாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீக்க வத்திருச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 3 நாள் கொடுத்துட்டு மாத்திரை அப்படியே நிப்பாட்டி, வீக்கை ஃபுல்லாக வத்திருச்சுன்னா மாத்திரை நிப்பாட்டிடுங்க. இப்போ 4 நாள் ஆச்சு, இந்த 3 நாள் கொடுத்துட்டு மாத்திரை அப்படியே நிறுத்திடுங்க, வேண்டாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை நீங்கள் செக்அப் காங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. இந்த ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து கேட்கறதுக்காக ரொம்ப இதாச்சு. ஓரளவுக்கு வீக்கம் மத்திருச்சு, பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. இப்போ நம்ம என்னடா வெளியில எங்க இருந்தோ பேசுறோம் அப்படின்னு பார்க்காதீங்க. நம்ம வெளியே கொஞ்சம் வந்திருக்கோம், ஒருத்தவங்களை பார்க்கறதுக்காக வந்தோம். சரி, அங்கேயே உட்காந்துட்டோம். அப்படி சரி வீடியோ முடிச்சுட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுங்கிறேன். அப்புறம் இதுல இன்னொரு விஷயம், நிறைய பேர் பாப்பாவுக்காக ப்ரேயர் பண்ணீங்க. எல்லாருக்கும் நிறைய பேர் பாப்பா வேண்டதெல்லாம் வச்சிங்க. ரொம்ப 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 சந்தோஷம், ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்களோட ப்ரேயரும் கூட இதில் எங்களுக்கு கிடச்சனால தான் கண்டிப்பாக பாப்பாவுக்கு ரெடி ஆகிருக்குது. பாப்பாவுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 3 நாள் மாத்திரை கொடுத்தா போதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் சொல்லுறாங்க. ஆல்ரெடி மாத்திரை பாப்பாவுக்கு கொடுத்துருக்காங்க, அது சாப்பிட்டாவே சரியாக போகுன்ருக்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பாப்பாக்காக வேண்டிக்கிறேன்னு சொன்ன எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பாப்பாக்காக பார்த்தீங்கன்னா காசு முடிஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதையும் பண்ணியாச்சு. காசு முடிஞ்சு வச்சுட்டேன். காசு முடிஞ்சு வச்சாச்சு. நான் பாப்பாவுக்கு நீ இன்னும் 3 நாள் மாத்திரை கொடுத்துட்டு ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். தேங்க்யூ சொல்லிடு. தேங்க்யூ சொல்லியிருக்கோம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுமா. பாப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன்னு சொல்லிடு. நல்லா இருக்கேன், எனக்கு உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிடுறேன். சொல்லுமா. அவங்களுக்கு வெக்கம், உடம்பு சரியாயிடுச்சுங்க. ஓகே, இது பின்னாடி எல்லாம் முடிச்சா இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது எல்லாத்தையுமே காட்டுறேன். இன்றைக்கி நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி என் கூட வேலை செஞ்ச பொண்ணு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். என் ஃப்ரெண்டு, இப்போவும் ஃப்ரெண்டு தான், அப்போவும் ஃப்ரெண்டு தான். வாங்க, அவங்க விளாகில் வரமாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம அப்படி காமிக்க முடியாது இல்லைங்களா? அதனால் அவங்க வீட்டில் நான் எதனால் விளாக் எடுக்கிறேன்னா, அவங்களுக்கு ஃபுல்லாக தோப்பு தான் இருக்குது.
ரொம்ப நாளாக வா வா வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி வந்துட்டோம். எதனால் அப்படின்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லைங்களா, அப்படியே வந்துட்டு போப்பா, என்னால் வர முடியாது, இங்கேருந்து அவ்வளோ தூரம் நீங்கள் இங்கே வரைக்கும் வரீங்க, ஒருட்டு வந்துட்டு போ அப்படின்னு சொன்னால், அதனால் அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ வரைக்கும் பண்ணியாச்சு. நிறைய வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. தர்பூசணியெல்லாம் கொண்டு வந்தாங்க, சாப்பிட்டோம். நம்ம வெயிலில் போய்ட்டு அந்த மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே வந்ததில் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். பெருமையாக ஃபீல் பண்ணுறேன்னு ஏன் வெங்காயத்தை கம்மி? இல்லை இதெல்லாம் நான் பார்த்ததில்ல, நானே பார்த்ததில்ல. விவசாயம் அவங்க ஃபுல்லாக அவங்களோட இது விவசாயம் தான். இது வெங்காயம் கட்டி விட்டுருக்காங்க. கட்டி விட்டுருக்காங்க தானே, காயறக்கு பட்டறை போட்டிருக்காங்க வெங்காயம். நான் ஒரு 4 ஆடு வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன் பிரியாவுக்காக. நீ வாங்குவ. இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா வெங்காயம் தான் பட்டறை போட்டிருக்காங்க காயறக்காக. அது போட்டு ஒரு கொஞ்ச நாள் ஆகிருக்க மாட்டிருக்கு. இது ரீசெண்டாக இன்றைக்கி தான் போட்டிருக்காங்க. நேற்று இறங்குச்சு அப்படின்னு சொன்னாங்க. வாழைத்தண்டெல்லாம் வாழைப்பூ வாழைப்பூ பார்த்திங்கன்னா நம்ம அங்கே எவ்வளோக்குமா 15 ரூபா 10 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம். இங்கே இவங்க ஆட்டுக்குட்டிங்களுக்கு சாப்பிட்றதுக்கு போட்டுருவாங்களாம்மா. சாப்பிட்றதுக்கு ஆட்டுக்குட்டிக்கு தந்துடுவாங்களாம். 2 மாடு வச்சுருக்காங்க. மாடு கொண்டே மேப்பு கட்டிட்டாங்க. அவன் தான் டாம். டாம் நல்லா கிரியடவு. வா, இவன் என்ன சாப்பிட்டான் தெரியுங்களா? இவன் தர்பூசணி சாப்பிட்டான். தர்பூசணி வேணுமாடா? பட்டையை வெளுத்து கட்டினாங்க அவன். இங்கே பார்த்தீங்களா, ஆடும் கொண்டு போய் கட்டிடுவாங்களாம்மா. இதுக்கு தான் இவன் ஒருத்தன். ஏன் மாடு சாணி ஓடுது. கட்டு சேவலும் வச்சுருக்குறாங்க. இந்தா அங்கே இருக்குது பாருங்க, கட்டு சேவல். மாடுக்கு தண்ணி காமிக்க போகிறாங்க. இது நம்ம வீட்டுக்கு வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா முன்னாடியே இது போட்டிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கீழே ஃபுல்லாக மஞ்சள். இன்னும் மஞ்சள் அவங்க எடுக்கலை. மேலே அந்த இதையை மட்டும் எடுத்துட்ருக்காங்க. கீழே ஃபுல்லாக மஞ்சள். இங்கே இருங்க, தெரியுதுங்களா? மஞ்சள் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக மஞ்சள் தான். அந்த சைடு வாழைத்தோட்டம் தெரியுங்களா? அந்த வாழைத்தோட்டம் எண்டு ஃபுல்லாக அவங்களோட தான். அங்கே போய் ஒரு 2 வீடியோ எடுத்தோம். இப்போ வேணால் மாமாட்ட கேட்டு அங்கே திருப்பியும் போயிட்டு உங்களுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். அது கிணறு. இது ஃபுல்லாக அவங்களது தான். இதிலேருந்து அப்படியே வெளியே போனோம் அப்படின்னா இந்த சைடு வாழைக்காய் தான் வாழைப்பழம் தான் போட்டிருக்காங்க. தோண்டலை, சும்மா மேலாலே இருந்துச்சு காமிச்சேன். இந்த சைடு ஃபுல்லாக வாழைப்பழம் தான். செவ்வாழை, தேன் வாழை, ரஸ்தாளி எல்லாமே போட்டிருக்காங்க இந்த சைடு. அந்த சைடு என்னம்மா? மொந்த வாழை அந்த சைடு போட்டிருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த தேன் வாழை இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்தா ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே வாழை மரம் தான். ஃபுல்லாக வாழை மரம். உண்மையாலுமே இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம 10 ரூபா 5 ரூபாய்க்கு வாங்குறது அழகாக மிச்சமானதை ஆட்டுக்கு போட்டு நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழை அந்த இது எல்லாமே இவங்க ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் போட்டுடுறாங்க. மிச்சமானது அப்படின்லாம் இல்லை, இதுக்கு சாப்பிட்டு தான் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத மாதிரி இருக்குது. இதை தாண்டிலும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கருகாப்பில் மரம்னு. பெருசுங்க, நல்ல பெருசு. எத்தனை வருஷமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு தெரியாது. கருகாப்பில் மரம் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக பெருசாக நான் பார்த்ததில்ல. இது ஃபுல்லாக கருகாப்பில் மரம் தான். இது அந்த சைடு ஒன்று இருக்குது. எருமை மாடு ஒன்று வச்சுருக்காங்க. எருமை மாடு 2 கண்ணுக்குட்டி. என்னடா பார்க்குறது? தென்னை மரமும் அங்கங்கே ஊனி விட்டுருக்காங்க. தென்னங்காய், நொங்கு எல்லாமே. இந்த மரம் பார்த்திங்கன்னா நேற்று முந்தானேத்தோ கொஞ்சம் நேற்று தான் வெங்காயம் இறக்குறக்கு வண்டி தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது சாமி இங்கே சாமிக்காக விட்டுருக்காங்களாம்மா. அவ்வளோதாங்க. அந்த சைடு மாதுளம்பழ செடி ஒரு 2-3 செடி வச்சுருக்காங்க.
மாதுளம்பழ செடி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு, ஆடு மாடுகளுக்கு. டேய் பரவாயில்ல, கையை கழுவுணும் போ, அத்தை கூட போ. சப்பு நிறைஞ்சிருவே போடாங்க. காப்பி ரேட்டில் விழுந்துருப்போ. ஐயோ கொம்பு இருக்குங்க, முட்டிருந்து தள்ளுங்க கட்டால. என்னடா பார்க்குற? வீடு வாழைத்தோட்டம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வீடு ஃபுல்லாக வாழைப்பழமாக தான் கிடக்கு. இதான் அவங்க ஹால். அதாவது முன்னாடி இப்படி உள்ளே வந்தோடனே ஒரு ரூம், அது வந்து கிச்சன். இது முன்னாடி வந்து டைனிங் ஹால். அப்படியே இது ஹால். அதுலேருந்து உள்ளே வந்தோம்னா ஹாலு. இந்த சைடு ஒரு வழி இருக்குது. ஹாலு. இது அவங்க பையனோட கைவண்ணம். இது தம்பியோட கைவண்ணம். இது அது ஒரு ரூமு. இது வந்து என் ஃப்ரெண்டோட கைவண்ணம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே வந்து ஸ்பேன் நம்ம வீட்டில் மாதிரி தான், மேல் ஸ்பேன் ஓடாது, அதனால டேபிள் ஃபேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு 2 பேர்த்தையும் படுக்க வச்சாச்சு, தூங்கட்டும் அப்படின்னு. இது ஒரு ரூமு. இதுவும் என் ஃப்ரெண்டோட கைவண்ணம் தான். வந்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாப்பாடு வச்சுருக்காங்க. அது போக சோயா பீன்ஸ் வந்து ஏதோ கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் முட்டை வேக வச்சு வச்சுருக்காங்க. தர்பூசணி இது வந்து வெட்டி சாப்பிட்டு கொஞ்சம் அந்த சைடெல்லாம் போய் ரீல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ சமைச்சிட்ருக்காங்க அவங்க. நம்ம வந்து லைவ் ஆன் பண்ணி லைவ் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தக்காளி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தேன். அவங்களே தக்காளியெல்லாம் கட் பண்ணி குக்கரையே மூடி வச்சிட்டாங்க. நீ வந்து தான் நான் சமைக்கணும் அப்படின்னா நான் நாளைக்கு காலையில் தான் உனக்கு சமையல் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சு குக்கரையும் மூடி வச்சிட்டாங்க. விசில் வந்தோடனே சாப்பிட்லாம். ஓகேங்களா? அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மட்டை வாங்கிட்டுருக்காங்க. எண்ணெயெல்லாம் வாங்க சொன்னால் 2 கிலோமீட்டர் ஓடிடுவேன். சூப்பராக மட்டை வாங்குறாங்க. ஃபுல்லாக விவசாயம் தாங்க இவங்க. இப்போ தான் சொன்னாங்க. ஐயோ அப்பா, விவசாயம் ரொம்ப கஷ்டம். இதுக்கே வந்து நம்ம கால் நோவுது கை நோவுதுங்கிறோம். உண்மையை சொல்கிறோம். அடிக்கிற இந்த வெயிலுக்கு விவசாயம் பண்ணுறவங்கலாம் உண்மையாக ஐயோ அப்பா. இப்போ எத்தனை வேலை சொன்னாங்க தெரியுங்களா? மஞ்சள் போட்டிருக்காங்க. மஞ்சள் அது எடுத்துட்டு வெங்காயத்தை கட்டி வச்சிருக்கிறத பார்த்தாவே எனக்கு எவ்வளோ கட்டி வச்சிருக்காங்க. ஒரே எல்லாத்தையும் எடுத்து எல்லா வேலைக்குமே வந்து விடுமுறை இருக்குது. ஆனால் விவசாயம் ஒன்றுக்கு மட்டும்தான் ஒரு நாள் கூட லீவ் கிடையாது. மழை வந்தால் அவங்க பயப்படணும், ரொம்ப வெயில் அடித்தா பயப்படணும், காற்றடிச்சா பயப்படணும், எல்லாத்துக்குமே இது பண்ணணும். எல்லா நாளும் உங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உண்மையாலுமே இப்போ நம்மளால வெயிலில் பாருங்க ஃபேன் இல்லாமல் கொஞ்ச நேரம் உட்கார முடியல. அதான் அவங்க சொன்னாங்க, அந்த காட்டுக்குள்ளே அவ்வளோ நேரம் இருப்பாங்களாமா அந்த எல்லா வேலையும் செஞ்சுட்டு. எவ்வளோ பெரிய மட்டை வாங்கிட்டே வந்துட்டாங்க. இந்நேரம் இவர் இருப்பேன். இப்பதான் எடுத்துட்டே வந்துட்டாங்க வேலை செய்யறதுக்கு. நமக்கு மம்பட்டியே பிடிக்க தெரியாது. அந்த அளவுக்கு பழக்கி வைக்கலைங்க. நோகாம வேலை செஞ்சு பழகிட்டோம். டெய்லர் வேலைக்கு போனாலும் அப்படியே அதுலேயே இதாயிடுச்சு. இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்லாம் செய்யணும். ஹார்ட் ஒர்க்கெல்லாம் நம்ம செய்யறது இல்லைங்க. நம்ம உடம்பு பொத்துக்க மாட்டேங்குது. டெய்லர் வேலை செஞ்சு கை 2 பொத்து போச்சு. என்னன்னா ஹார்ட் ஒர்க்லாம் செஞ்சேன்னா அப்படி. எங்கள் அப்பா நல்லா செய்யணும். எங்கள் அப்பா விவசாயத்தில் பரவாயில்ல. ஒரு வேலை செய்யறது கஷ்டம். சாப்பாடு ஆயிடுச்சு, சாப்பிட போகிறோம். சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கோம். மாமா நல்லா இருக்க? சூடாக இருக்குது. தக்காளி சாப்பாடு, முட்டை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்னம்மா, சோயாபீன்ஸ் வறுவல், அப்புறமா புளி சாப்பாடு. வாங்க சாப்பிடலாம். எது செருப்பா? நல்லா இருக்கு. ஏய் குழந்தை பிள்ளை விளையாட எந்திரிடி. கத்தாத பாப்பா. வீடியோ எடுத்துட்டு இருக்கறேன். கத்தாத. எந்திரிடி, நீ தான் குழந்தை பிள்ளை விளையாடுற. கொஞ்ச நேரம் பாப்பா ப்ளீஸ். அம்மாக்காக கொஞ்ச நேரம்.
டைம் ஆச்சு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். கிளம்பிடுவோம். இல்லை இல்லை இது ஃபுல்லாக என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம். மேடம் இதில் ஃபுல்லாக வெங்காயம், இதில் ஃபுல்லாக வெங்காயம் போட்டிருக்காங்க. அது போக அது பேர் என்ன, வாழைப்பூ, வெங்காயம் வாழைப்பூ பார்சல் பண்ணியாச்சு. வாழைப்பழம், அப்புறம் வந்து கிடச்ச வரைக்கும் லாபம்னு கருகாப்பில் கூட விட்டு வைக்கல, அதையும் பிடுங்கிட்டேன். இதில் கட்டிடலாமா? நெக்ஸ்ட் டைம் வரவே வர மாட்டேன். நம்ம கொடிவேரி போகலாம். என்ன பேர் நீ மேட்ரு சொல்ல, அப்போ தான் நாங்கள் வருவோம். கொடிவேரி போகலாம். போயிட்டு தண்ணியில் ஆடுறோம், அங்கேயே சீச்சி செஞ்சு சாப்பிட்றோம், சுற்றுறோம், வர்றோம். சரியா? நீ வேறையா வரலையா? கண்ணாடி ஏற்கனவே லூஸ் ஆகுதா? அது நிற்கிறதே இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சு சாப்பிட போலாம். அப்புறம்தான் எனக்கு ஜாலி. சரி. எப்போ? நாளைக்கு காலையிலேயே. இன்னையிலேருந்து கேட்பேன், நீங்கள் வேற. பாப்பா அந்த நெக்ஸ்ட் மந்த், இன்னும் 1 மந்த் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் போகலாம். இன்னும் 1 மந்த் 30 டேஸ் இருக்குதுண்ணா. லீவ் எப்போ போகலாம்? லீவ் முடிஞ்சிட்டு வா. எப்பப்போ உங்கள் அம்மா மாதிரி வைக்காம நீட்டாக வை. நீ சரியானாலாம் பல்லு உடஞ்சிருக்குதா? இல்லை, அவளுக்கு அந்த சொத்தப்பல் மாதிரி அது இதாகுது. அம்மா அவங்க வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். ஜாலியாக இருந்துச்சுல, உண்மையாலுமே ஜாலியாக இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாக விவசாயம் தான் பண்ணுறாங்க சுற்றியும். வீட்டுக்கு வந்துட்டோம். ஐயோ, பாட்டு வேறு படிக்கிட்டு இருக்கா. ஒரே நிமிஷம் அப்புறமா பேசிக்கலாமா? அப்படியாவே வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் வெளியே வந்து இந்த சாமி பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அதனால நம்ம vlog வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். ஓகேங்களா? அப்படியே வந்துட்டோம். வந்துட்டு வாங்க என்ன பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இல்லை என்ன பண்ணலை அப்படிங்கிறத தான் நான் காமிக்கணும். அங்கேருந்து நம்ம கொண்டு வந்த வெங்காயம் இங்கே கட்டணும், கட்டி வந்து தான் தொங்க விடணும் இதை அப்படின்னு சொல்லி, அங்கேருந்து கொண்டு வந்த வெங்காயம் வந்து கட்டி தான் இதை தொங்க விடணும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லியிருந்தா. பட் ஆனால் இங்கே கட்டி தொங்க விட்றக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு மாமா கீழே விரிச்சுட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாழைப்பூ வந்து எடுத்துகிட்டு வந்தோம். வாழைப்பழம் அது கரெக்டாக நசுங்கிருச்சு. பாப்பா அதில் உட்காந்துட்டா. வாழைப்பழத்தில் நல்லா மாவு மாதிரி இருந்தது. வாழைப்பழம் சூப்பராக இருந்துச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் தேங்காய் வந்து மட்டை வாங்கி 2 தேங்காய் கொடுத்து விட்டா. மட்டை வாங்கி 2 தேங்காய் கொடுத்து விட்ருந்தா. இந்த சாக்கில் தான் வந்து விரிச்சு விட்டுருக்கேன். இது வந்து எப்படி நாளைக்கு வந்து மதியம் ஆயிரும். ஏன்னா எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து நம்ம ஊர்சலாக போடணும். அதனால் வந்து கண்டிப்பாக நாளைக்கு மதியம் ஆயிரும். வரும்போது பார்த்திங்கன்னா நான் இது வாங்கிட்டு வந்தேங்க, நான் மலை நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தேன். பாப்பாவுக்கு வந்து டாக்டர் வந்து டெய்லி வந்து அந்த தண்ணியில் வந்து ஒரு காய் இல்லாட்டினா அரை காய் வந்து கட் பண்ணி அவங்க குடிக்கிற தண்ணியில் போட்டு விடுங்க, இல்லைன்னா ஒரு காயாவது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து இதை வாங்கிட்டு வந்தோம் இன்றைக்கி. அவள் வீட்டில் இருந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, மருதாணி பைத்தியமே நான் தான். அதனால் மருதாணி பொரித்து கொடுத்து விட்டா. இந்த அடி மருதாணி கைக்கு வைங்க அப்படின்னு சொல்லி மருதாணி கொடுத்து விட்டுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வாங்கினோம் அப்படின்னா, நம்ம அரிசி கடை வீதி இருக்குது இல்லைங்களா, அங்கே வாங்கினோம். அங்கே தானே வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு வந்து நம்ம அபிஷேகத்துக்கு வந்து பன்னீர் வந்து இங்கே கொஞ்சம் வாசமே இல்லாமல் இருந்ததுனால பன்னீரும் வந்து அங்கேயே வாங்கிட்டு, பன்னீரும் ஜவ்வாதும் ஒன்றும் வாங்கிட்டு வந்தோம். சார்ஜ் போட போகிறீங்க, சரி ஓகே. இப்போ வந்து நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு காமிச்சேன். இப்போ வந்து என்னென்ன நான் பண்ணலை இன்னும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன்மாங்க. எதுவுமே பண்ணலை, வீடு கூட்டலை. ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு இந்த வீடியோவுக்கு வந்தது. இன்னும் அது அப்படியே கிடக்கு. வீடு கூட்டலை இன்னும் நம்ம பாருங்க, வீடு கூட்டலை. இது வந்து இது போட்டனால அப்படி இருக்கு, இல்லாட்டினா கொஞ்சம் சுத்தமாக தான் இருக்கும். தள்ளுங்க. இந்தா சிங்க்கு நிறைய கிடக்குது பாத்திரம். ஐயோ இப்போ நான் கழுவணும். இது கழுவுற பாத்திரம் தான், இது கொண்டே கொட்டணும். பாருங்க. ஓ கடவுளே முருகா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அப்படித்தான் அங்கே வேறு வெள்ளம் கொட்டிருச்சு. பிள்ளைக்கு வாங்கி வச்சுருக்கிறதுக்கு இப்படித்தான் சாப்பிட்ருவாரு. என்னது இது உருண்டையாக இருக்குது? முட்டையா? லவ்வா லட்டா? அம்மா வாங்கிட்டு வந்தது. நேற்று எங்கள் அத்தை எனக்கு பூ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க.
ஆமாம் இங்கே லவ்வா லட்டு இல்லை அது இது அவ்வளோதான். ஓ அத்தை கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் தான் வந்து அவள் வீட்டிலேருந்து நான் கொண்டு வந்தது. அவ்வளோதாங்க நம்ம vlog இதோட முடிஞ்சது. அவங்க தம்பி வரக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. அவங்க தம்பியில் அவங்க குழந்தை வந்து வரக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால தம்பி கூட நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்போ கிளம்பியே நம்ம இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:45 7 மணி ஆக போகுது. இப்போ தான் வந்தோம். இன்னும் வந்து நம்ம இதாக இருந்தோம்னா இன்னும் லேட் ஆகிருக்கு. ஆமாம்மா இன்னும் லேட் ஆகிருக்கும். அதனால் வந்துட்டு நீ ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். நம்ம vlog இதோட முடிச்சுக்கலாம். அங்கே போயிட்டு வந்தது கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது. நான் சொல்லிட்டேன் முன்னாடியே ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு உட்காரு ஒரு நிமிஷம். சண்டை போடு சொல்லு. அங்கே போயிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குங்க. அங்கே போயிட்டு வந்தது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குங்க. நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. ஏரியாவில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே போயிட்டு வந்தது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து பேசுனது கொஞ்சம் நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி யார் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கீங்களா? உங்கள் ஃப்ரெண்டும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற பொருள் தந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போன வரைக்கும் ஓகே. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, அவள் வந்து இவ்வளோ செய்வா அப்படின்னு வந்து நான் நினைக்கல. தேங்க்யூ. நீ வீடியோ பார்ப்ப அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேங்க்யூ ஸோ மச். கடைசி வரைக்கும் உங்களை காமிக்கலை அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை அவங்க வந்து வீடியோவில் வரமாட்டாங்க. ஓகேங்களா? நல்ல மனிதர்கள் வந்து நம்ம நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பாசம் காமிக்கிறவங்கள தான் தேடி போகிறோமோ ஒழிஞ்சு நம்ம மேலே பாசம் காமிக்கிறவங்களை வந்து நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அதை வந்து திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையில் வந்து உணர்த்துது. ஒவ்வொரு தருணமும் எனக்கு உணர்த்திட்டு இருக்குது. நாங்களும் உணர்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், நம்ம யார் மேலே வைக்கிற ஒரு அன்பாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அன்பு செலுத்துகிறவங்க வந்து கண்டிப்பாக நம்மளோட அன்பை வந்து உதாசீனப்படுத்திடுவாங்க. காலு கீழே போட்டு மிதிச்சிருவாங்க. நம்ம மேலே அன்பு செலுத்துகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம அன்பு செலுத்தணும்னா நம்மளுக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்து இப்போ வர நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வாழ்க்கையில் வந்து அது நடந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நடந்துருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க. அந்த சிஸ்டர் நம்மளோட ஃபாலோவர்ஸ் தான். அவங்க வந்து என்னை பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்கல, சாரை பார்த்தா கண்டுபிடிச்சாங்க. அந்த அக்காவை இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க சிஸ்டர் பேர் சொன்னாங்களா? ஐயோ பேர் கேட்க மறந்துட்டேன். சாரி சிஸ்டர், உங்கள் பேர் நான் கேட்க மறந்துட்டேன். அவங்க பொங்கல்ல இருந்து தான் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. மாமாவோட வாய்ஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. பேசிட்டு அவங்க கூடயும் பேசிட்டு வந்தோம். வாங்க டீ சாப்பிட்டு போகலாம், வாங்க அப்படின்னாங்க. இல்லைங்கக்கா நாங்கள் வந்ததே லேட் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னோம். அந்த அக்காவுக்கும் ரொம்ப நன்றி. அதேமாதிரி அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்மளை சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க. யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஒரு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க. தேங்க்யூ. நல்லா இருக்குன்னு ரொம்ப பேர் சொன்னீங்க. நன்றி அண்ணா, நன்றி அக்கா, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நம்மளோட vlog இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பை கைஸ்.